வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ஒரு வழக்கமான நிகழ்ச்சி கிடையாது. அதனால நீங்க கத்துக்க ரொம்ப ஆர்வமா இருக்கிற ஒரு நபர்னா இந்த ஆழமான அலசல் நிச்சயமா உங்களுக்கு தான். ஆமா, கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற சோர்ஸ் அப்படிப்பட்டது. ஒரு சாதாரண தகவல் கிடையாது இது. கரெக்ட். நாம இன்னைக்கு கிறிஸ்டியன் முரேசனோ அப்படிங்கிறவரோட ஸ்டிண்டா சி குனோஸ்டேரே யூடியூப் சேனல்ல வந்த பயாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் 2, அதாவது உயிரியல் உருமாற்றம் அப்படிங்கிற வீடியோவோட முழு எழுத்து பிரதியையும் டீகோட் பண்ண போறோம். ம் ஒரு தனி மனிதனோட விளக்க முடியாத ஒரு உடல்நல பிரச்சனை எப்படி ஒரு சர்வதேச அறிவியல் ஆராய்ச்சியா உருமாறுச்சு அப்படிங்கறத பத்தி தான் நாம இன்னைக்கு ரொம்ப ஆழமா அலச போறோம். சரியா சொன்னீங்க. சரி, நாம நேரா விஷயத்துக்கு வருவோம். இப்போ February 2006ல ஒரு மனிதர் தனது முழு உடல் ஆரோக்கியத்தையும் இழந்து கிட்டத்தட்ட மரணத்தின் விளிம்பில் நிற்கிறாரு. இனி மீண்டு வர வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிற ஒரு மோசமான நிலைமை அது. ஆமா ஆமா February 3 அவருக்குள் விவரிக்க முடியாத வழக்கத்துக்கு மாறான ஒரு உடலியல் அப்புறம் உயிர்வேதியியல் நிகழ்வு நடக்குது. ஒரு மேஜிக் மாதிரி அவர் இழந்த ஆரோக்கியம் முழுமையா திரும்ப கிடைக்குது. அதுவும் முன்பிருந்ததை விட ரொம்ப அதிக பலத்தோட கிடைக்குது. இத கேட்கும்போது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தோட ஆரம்ப காட்சி மாதிரி நீங்க நினைக்கலாம். ஆனா இது நிஜம். கிறிஸ்டியன் முரேசனுக்கு நடந்தது இதுதான். இந்த மூல ஆதாரத்தை ஆராயும் போது எனக்கு ரொம்பவே வியப்பா இருந்துச்சு. ஏன்னா அறிவியலோட பரிணாம வளர்ச்சியே இது போன்ற தனி மனிதர்களோட விளக்க முடியாத அனுபவங்கள்ல இருந்து தான் பலமுறை தொடங்கியிருக்கு. உண்மைதான். வழக்கமான தியரிகளுக்குள்ள அடங்காத ஒரு நிகழ்வு நடக்கும்போது அதை அப்படியே விட்டுறக்கூடாது. எக்ஸாக்ட்லி. அதுக்கு பின்னால உள்ள அறிவியலை கேள்வி கேட்கறது தான் மனிதகுலத்தோட மிகப்பெரிய பலம். இந்த வீடியோவோட எழுத்து பிரதியில உயிரியல் செல் கட்டமைப்பு, மரபணு சார்ந்த பல நுட்பமான விஷயங்கள் இருக்கு. அதையெல்லாம் நாம நேயர்களுக்கு சுமையா இல்லாதபடி ரொம்ப எளிமையா புரிய வைக்க போறோம். ஏன்னா சயின்ஸ் டேர்ம்ஸ் கொஞ்சம் கடினமா இருக்கலாம். கண்டிப்பா எந்த தகவல் சுமையும் இல்லாம அந்த ஆவணத்துல உள்ள ஒவ்வொரு வரியையும் அதோட ஆழமான அறிவியல் பின்னணியையும் நாம ஒன்னா சேர்ந்து எளிமையா டீகோட் பண்ணுவோம். அந்த February 3 நிகழ்வுக்கு பிறகு கிறிஸ்டியனுக்கு தன் உடம்புல என்ன நடக்குதுன்னே புரியல. உடல் முழுமையா குணமடைஞ்சிருந்தாலும் அந்த செயல்முறை அவருக்கு ஒரு பெரிய புதிரா தான் இருந்துச்சு. அந்த சமயத்துல தான் அவருடைய நண்பர் அட்ரியன் பேட்ரோட் ஒரு முக்கியமான ஆலோசனையை தர்றாரு. ஆமா, உடல்ல ஏற்படுற ஒவ்வொரு சின்ன மாற்றத்தையும் புது உணர்வையும் உடனே குறிப்பெடுத்து வைக்கும்படி அட்ரியன் சொல்றாரு. 2006ல தொடங்கின அந்த குறிப்பிடுகிற வழக்கம் 2008 வரைக்கும் தொடருது. 2 வருஷங்கள் ஒரு சின்ன டேட்டாவை கூட விடாம அவர் ஆவணப்படுத்துறாரு. ஒரு சாதாரண மனிதன் தனக்கு நடந்ததை ஒரு டைரியில எழுதுறது சகஜம்தான். ஆனா கிறிஸ்டியன் அதை ஒருபடி மேலே கொண்டு போனாரு. அந்த குறிக்குள்ள வச்சுக்கிட்டு அவரு நேரா கல்வி உலகத்தோட கதவுகளை தட்ட ஆரம்பிச்சாரு. அக்டேவியன் ஃபோபஸ்கோ, கான்ஸ்டன்டின் டிமிட்ரு, துல்கான் டாஃபின், முளேசனு, ராடு முண்டீனு, இப்படி அந்த பகுதி பல்கலைக்கழகங்களோட முன்னணி பேராசிரியர்கள் எல்லாரையும் அணுகி தனது ஆவணங்களை காட்டுறாரு. இங்கதான் ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, கிறிஸ்டியானோட அணுகுமுறை மத்தவங்களை விட ரொம்பவே வேறுபடுது. ஆமா, தனக்கு நடந்ததே ஒரு அற்புதம் என்றோ விசித்திரம் என்றோ ஒரு சும்மா நம்பி உட்கார்ந்துடல. ஏன் உடம்புல ஒரு வேதியியல் மாற்றம் நடந்திருக்கு, அது அறிவியல் மூலமா விளக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியோட அவர் கல்வியாளர்களை அணுகுனது ஒரு மிகச்சிறந்த நகர்வு. அந்த பேராசிரியர்கள் பல துறை சார்ந்தவங்க. உயிரியல், நரம்பியல், இயற்பியல் என பல கோணங்கள்ல அவருடைய குறிப்புகள் அலசப்படுது. ஒரு கட்டத்துல இந்த தேடல் ரோமானியல் எல்லைகளை தாண்டி சர்வதேச அளவை எட்ட ஆரம்பிக்குது. பிரபல செல் உயிரியலாளர் ப்ரூஸ் லிப்டன், அப்புறம் இறையியலாளர் மைக்கேல் லெட்வித், இவங்களெல்லாம் அவர் நேரடியாவே தொடர்பு கொள்றாரு. ப்ரூஸ் லிப்டன் மாதிரி ஒரு உலக புகழ் பெற்ற சயின்டிஸ்ட் இந்த விஷயத்துல ஆர்வம் காட்டினது சாதாரண விஷயம் கிடையாது. அதோட உச்சகட்டமா 2009ல கிறிஸ்டியன் தனது குறிப்புகளை பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் விதின் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த சைக் அப்படிங்கிற பேர்ல ஒரு புத்தகமா வெளியிடுறாரு. அந்த புத்தகத்தோட முதல் ரோமானிய பதிப்புல ப்ரூஸ் லிப்டன் 72 நிமிடங்கள் கொண்ட ஒரு ஆடியோ முன்னுரையை கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம மைக்கேல் லெட்வித் மின்னஞ்சல் மூலமா அளித்த மிக விரிவான ஒரு பேட்டியும் அந்த புத்தகத்துல இணைக்கப்பட்டிருந்துச்சு. எந்த ஒரு ஃபார்மல் அறிவியல் பின்புலமும் இல்லாத ஒருத்தரோட புத்தகத்துக்கு இவ்வளவு பெரிய சர்வதேச அறிஞர்களோட ஆதரவு கிடைக்குதுன்னா அவருடைய ஆவணப்படுத்தல இருந்த துல்லியம் எந்த அளவுக்கு இருந்திருக்கணும்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஒரு மனிதனுடைய நேரடி அனுபவத்திற்கும் எஸ்டாப்ளிஷ்ட் சயின்ஸ்க்கும் இடையே ஒரு பெரிய பாலம் உருவாவதை இது காட்டுது. ஆனா அந்த புத்தக வெளியிட ஒரு தொடக்க புள்ளி மட்டும்தான். ஆமா, 2010 முதல் 2012 வரையிலான காலகட்டத்துல இந்த விவகாரம் அடுத்த கட்டத்திற்கு நகருது. இங்கேதான் விஷயம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாகுது.
ரிசர்ச் கேட் அப்படிங்கிற தளமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உலகத்துல உள்ள ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள், பேராசிரியர்கள் தங்களது ஆய்வுகளை பகிர்ந்து கொள்ளும் ஒரு மிக முக்கியமான கல்வி இணையதளம் அது. அந்த தளத்துல இணையும்படி கிறிஸ்டியனுக்கு ஒரு அழைப்பு வருது. இதுவே ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். அங்க நடந்த புற்றுநோய் தொடர்பான ஒரு ஆழமான விவாதத்துல அவர் கலந்துக்கிறாரு. அந்த ரிசர்ச் கேட் விவாதம் தான் இந்த கதையோட மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட். அவரு தனது உடல்ல நடந்த உயிரியல் உருமாற்றம் பற்றியும் செல்கள் தங்களை எப்படி மீளுருவாக்கம் செய்து கொள்ளக்கூடும் என்பது பற்றியும் தனது கருத்துக்களை அங்க பதிவு செய்யறாரு. அந்த த்ரெட்ல சுமார் 300க்கும் மேற்பட்ட கருத்துகள் பரிமாறப்படுது. ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவைச் சேர்ந்த பல முன்னணி கல்வியாளர்கள் அந்த விவாதத்துல பங்கேற்கிறாங்க. ஒரு சாதாரண மனிதன் உலகின் மிகச்சிறந்த மூளைகளுக்கு மத்தியில தனது தியரியை முன்வைத்து விவாதிப்பது ஒரு அசாத்தியமான நிகழ்வு. அவருடைய வாதங்கள்ல இந்த தர்க்கம் சர்வதேச ஆராய்ச்சியாளர்களோட கவனத்தை ஈர்க்குது. 300 கமெண்ட்கள் அப்படிங்கிறது கல்வி சார்ந்த விவாதங்கள்ல மிகப்பெரிய எண்தான். அந்த விவாதத்தோட மையப்பொருள் செல்கள் அழியும் தருவாயில எப்படி புதிய தகவமைப்பை பெறுது அப்படிங்கறத பத்தி தான் இருந்திருக்கணும். இந்த ஆன்லைன் விவாதங்கள் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க 2010ல புக்கரெஸ்டில் ப்ரூஸ் லிப்டனை அவரு நேரில் சந்திக்கும் வாய்ப்பு அமையுது. இந்த சந்திப்பு நடந்த சூழல் மிகவும் சுவாரஸ்யமானது. ஒரு அதிநவீன ஸ்டுடியோவிலோ பெரிய பல்கலைக்கழகத்திலோ இது நடக்கல. புக்கரெஸ்ட்ல உள்ள ஒரு மிகச்சிறிய ஹோட்டல் அறையில தான் இது நடக்குது. ஆமா, டிவி பேட்டிக்கு தேவையான எந்த வசதியும் இல்லாத ஒரு குறுகலான இடம்தான் அது. இந்த சந்திப்புக்கான ஐடியாவே ஆக்டேவியன் பொப்பேஸ்குவுடன் ரயிலில் பயணம் செய்து கொண்டிருக்கும்போது திடீர்னு உருவானதுதான். ஒரு முக்கியமான பேட்டியை கிறிஸ்டியன் பதிவு செய்யறாரு. இந்த தொடர்ச்சியான முயற்சிகளோட பலனா 2011ல அவருக்கு ஒரு மிகப்பெரிய சவால் வருது. ஒரு பியர் ரிவ்யூடு சர்வதேச அறிவியல் ஆய்விதழ்ல கட்டுரை ஒன்றை எழுதும்படி அவருக்கு அழைப்பு விடுக்கப்படுது. ஃபார்மல் சயின்ஸ் மொழி தெரியாது. இதுக்கு முன் ரிசர்ச் பேப்பர் எழுதிய அனுபவமும் அவருக்கு இல்ல. ஆனா அவர் பின் வாங்கல. தனது நண்பர் ஆட்ரியன் பேட்ருட்டின் ஆங்கில உதவியோட அந்த அறிவியல் கட்டுரையை எழுதுறாரு. தொடர்ந்து 3 வாரங்கள் இரவு பகலா உழைத்து 19 பக்கங்கள் கொண்ட ஒரு விரிவான கட்டுரையை அவர் உருவாக்குறாரு. இதையெல்லாம் நாம் ஒரு பெரிய கண்ணோட்டத்தோட இணைச்சு பார்த்தா, ஒரு அறிவியல் கட்டுரையை எழுதுவது அப்படிங்கிறது வேற, அது ஒரு சர்வதேச ஆய்வுதழில் வெளியாவது என்பது வேற. அதிலும் இந்த சக மதிப்பாய்வு முறை ரொம்ப கடுமையானது. ஒரு துறையோட வல்லுநர்கள் இந்த கட்டுரையில் உள்ள தரவுகள், அறிவியல் சாத்தியக்கூறுகள் அனைத்தையும் அக்குவேறு ஆணிவேராக அலசுவாங்க. சிறு பிழை இருந்தாலும் நிராகரிச்சுடுவாங்க. ஆனா கிறிஸ்டியன் எழுதிய இந்த கட்டுரைய உலகம் முழுவதிலும் உள்ள 45க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களை கொண்ட ஒரு குழு அங்கீகரித்து ஜூன் 2011ல வெளியிட்டது. எவ்வளோ பெரிய சாதனைன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த கட்டுரை இன்றும் PDF வடிவில இணையத்துல இலவசமா கிடைக்குது. சயின்ஸ் பேக்ரவுண்ட் இல்லாத ஒருவருக்கு 45 பேராசிரியர்களின் அங்கீகாரம் கிடைக்குதுன்னா, அவர் சொல்ல வந்த அந்த பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் விஷயத்துல ஏதோ ஒரு பெரிய உண்மை ஒளிஞ்சிருக்குன்னு தான் அர்த்தம். ஆமா, இந்த கட்டுரை வெளியான பிறகு 2012ல ஸ்கைப் மூலமாக ப்ரூஸ் லிப்டனுடன் 2வது பேட்டி அவர் நடத்துறாரு. இதற்கிடையில ரிசர்ச் கேட் விவாதங்களும் இந்த கட்டுரையும் இன்னொரு முக்கியமான நபரோட கவனத்தை ஈர்க்குது. டெக்சாஸில் உள்ள ஹியூஸ்டன் பல்கலைக்கழகத்தின் உயிரியல் மற்றும் மருத்துவத்துறையைச் சேர்ந்த செல் உயிரியல் பேராசிரியர் சிவா சோமசுந்தரம். பிப்ரவரி 2012ல இவர்களுக்கிடையே ஒரு வலுவான தொடர்ச்சியான கூட்டுழைப்பு உருவாகுது. இவ்வளவு தூள் கல்வியாளர்ல ஈர்த்த அந்த கோர் சயின்ஸ் என்ன அப்படிங்கறத நாம இப்போ உன்னிப்பா பார்க்கணும். எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? கிறிஸ்டியன் தனது வீடியோவில் ரொம்ப தெளிவா இதை விளக்குறாரு. அவருடைய அடிப்படையான கோட்பாடு பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் மற்றும் டீலோமரேஸ் மரபணு ஆகிய 2 விஷயங்களை சுத்தி தான் பின்னப்பட்டிருக்கு. இந்த கடினமான உயிரியல் கோட்பாட்டை புரிஞ்சுக்கொள்ள வீடியோவில் அவர் பயன்படுத்தின ஒரு எளிமையான உதாரணத்தை நம்ம எடுத்துக்கலாம். அந்த அட்டைப்பெட்டி மற்றும் பென்சில் உதாரணம் ரொம்ப சிறப்பானது. இதை நாம கொஞ்சம் விரிவாகவே பார்ப்போம். மனித உடலின் ஒவ்வொரு செல்லுக்குள்ளும் பல விஷயங்கள் இருக்கு. குறிப்பா நமது இனப்பெருக்க செல்களுக்குள் நூற்றுக்கணக்கானது அல்லது ஆயிரக்கணக்கான சிறிய பெட்டிகள் இருப்பதாக கற்பனை செய்துக்கோங்க. இந்த சிறிய பெட்டிகள் தான் மைட்டோகாண்ட்ரியான்னு அழைக்கப்படுது. இந்த மைட்டோகாண்ட்ரியா பெட்டிகளுக்குள் மைட்டோகாண்ட்ரியல் DNA இருக்கு. இந்த GNAல பல மரபணுக்கள் இருக்கு. இதுல மிக மிக முக்கியமான ஒரு மரபணு தான் டெலோமரேஸ் மரபணு. செல்களை புதுப்பிக்கும் ஆற்றல் இந்த மரபணுக்கு தான் இருக்கு. இந்த மரபணு எப்போதுமே சுறுசுறுப்பா இயங்கிக்கிட்டு இருக்காது. அது ஒரு பூட்டப்பட்ட பெட்டி மாதிரி. அதை திறந்து வேலை செய்ய வைக்க ஒரு திறவுகோல் தேவை. அந்த திறவுகோலைத்தான் டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணிகள்னு சொல்லுவாங்க.
கிறிஸ்டியன் இத ஒரு பென்சிலாக உருவகப்படுத்துறாரு. இந்த பென்சில், அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணி சென்று அந்த மரபணுவை தொட்டால் மட்டுமே அது தூண்டப்பட்டு வேலை செய்யத் தொடங்கும். இதுதான் அடிப்படை அமைப்பு. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. உயிரியல் உருமாற்றம் எனப்படும் அந்த சில மில்லி வினாடிகளில் உடலுக்குள் என்ன நடக்குது? ஒரு மனிதன் மரணத்தின் விளிம்பில் இருக்கும்போது கலத்தின் உருவம் சிதைந்து செல்கள் உடைகின்றன. அப்படி அந்த செல்கள் உடைந்து சிதறும்போது உள்ளே இருக்கும் அந்த மைட்டோகாண்ட்ரியா பெட்டிகளும் அந்த பென்சில்களும் வெளியே வருது. அவை எங்கே செல்கின்றன? நேரடியாக நமது உடலின் நிணநீர் அல்லது இரத்தத்தில் கலந்து விடுகின்றனவா? அப்படி நடந்தால் என்ன ஆகும் என்பதுதான் அடுத்த பிரம்மாண்டமான பாய்ச்சல். நமது உடலில் மற்ற சாதாரண செல்கள் இருக்குல்லையா, தோல் செல்கள், தசை செல்கள், இவற்றை சொமாட்டிக் செல்கள்னு கூறுவோம். பொதுவா இந்த சொமாட்டிக் செல்களில் உள்ள டெலமரேஸ் மரபணுக்கள் செயல்படாத நிலையில தான் இருக்கும். ஆனா உடைந்த செல்களிலிருந்து இரத்தத்தில் கலந்த அந்த பென்சில்கள் நேராக இந்த சொமாட்டிக் செல்களை சென்றடைந்து அங்கு தூங்கிக் கொண்டிருக்கும் டெலமரேஸ் மரபணுவை உடனடியாக செயல்பட வைத்துவிட்டால் என்ன நடக்கும்? அப்படி நடந்தால் ஒரு சாதாரண சொமாட்டிக் செல் தன்னைத்தானே முற்றிலுமாக புதுப்பித்துக் கொள்ளும் ஆற்றலை பெற்றுவிடும். பிப்ரவரி 2006ல கிறிஸ்டியனுக்கு நடந்தது இதுதானா? மரணத்தின் விளிம்பில் நின்ற அந்த தருணத்தில் உடைந்த செல்களிலிருந்து வெளியான அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணிகள் ஒட்டுமொத்த உடலின் சொமாட்டிக் செல்களையும் தட்டி எழுப்பி டெலோமரேஸ் மரபணுவை ஆன் செய்ததா? இது ஒரு சாதாரண மனிதரின் அனுபவத்திலிருந்து உருவான தியரியாக இருந்தாலும் உயிரியலின் அடிப்படையையே அசைத்து பார்க்கும் ஒரு கேள்வி இது. அதனாலதான் பேராசிரியர் சிவா சோமசுந்தரத்துடன் இணைந்து சர்வதேச நிதி நிறுவனங்களின் உதவிக்காக ஒரு விரிவான ஆராய்ச்சி நெறிமுறையை அவங்க உருவாக்கியிருக்காங்க. ஹியூஸ்டன் மாணவர்களுடன் ஸ்கைப் வழியாக ஊடாடும் வகுப்புகளும் திட்டமிடப்பட்டிருக்கு. ஒரு தனிநபரின் அதீத ஆர்வம் எவ்வாறு பல துறை அறிஞர்களை ஒன்றிணைத்து புதிய ஆராய்ச்சிக்கு வித்திட்டது அப்படிங்கறத நீங்க கவனிக்கணும். புதிய தகவல்களை கற்றுக்கொள்ள துடிக்கும் நேருக்கான ஒரு சிறந்த உதாரணம் இது. ஆனா இந்த இடத்துல நாம மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையை பதிவு செய்யணும். கண்டிப்பா இரு தரப்பிலும் நாங்க ரொம்ப தெளிவாகவும் பொறுப்புணர்வுடனும் ஒரு விஷயத்த ஆணித்தரமா பதிவு செய்யறோம். இதுவரை விவாதிக்கப்பட்ட அனைத்தும் ஆரம்பகட்ட ஊகங்கள் மற்றும் கோட்பாடுகள் மட்டுமே. இவை இன்னும் பரிசோதனை சாலைகளில் நிரூபிக்கப்படவில்லை. இது எந்த வகையிலும் மருத்துவ ஆலோசனை கிடையாது. நோயை கண்டறியவோ சிகிச்சை அளிக்கவோ இதை பயன்படுத்தக்கூடாது. உங்களுக்கு உடல்நலம் சார்ந்து ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கட்டாயம் உங்கள் குடும்ப மருத்துவரை அல்லது நிபுணர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை பெறுவதுதான் சரியான அணுகுமுறை. இந்த நிகழ்ச்சியோ அல்லது மூல வீடியோவின் தயாரிப்பாளர்களோ இந்த தகவல்களை தவறாக பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகளுக்கு பொறுப்பாக மாட்டார்கள். இது முற்றிலும் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே வழங்கப்படுகிறது. இன்று நாம் விவாதித்த கிறிஸ்டியன் முரேசனுவின் பயணம், ரிசர்ச் கேட் விவாதம் மற்றும் டெலோமரேஸ் மரபணு கோட்பாடு ஆகியவை உண்மையிலே வியப்பின் உச்சம். நிறைவு செய்யும் முன் உங்களின் சிந்தனைக்காக ஒரு கேள்வியை நான் முன்வைக்கிறேன். நமது செல்கள் சிதைந்து போகும் அந்த விளிம்பில் தங்களை முழுமையாக உருமாற்றிக் கொள்ளும் வல்லமை பெற்ற ஒரு இரகசிய பொறிமுறையை தங்களுக்குள் ஒழித்து வைத்திருக்க முடியுமென்றால், தீவிரமான சூழ்நிலைகளில் செயல்படுவதற்காக மனித உடலுக்குள் இன்னும் என்னென்ன கண்டுபிடிக்கப்படாத அதீத தூண்டுதல்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றன? இதை பற்றி நீங்கள் நிதானமாக யோசித்து பாருங்கள். தொடர்ந்து கற்பதற்கும் உங்களைச் சுற்றியுள்ள தகவல்களை விமர்சன ரீதியாக ஆராய்வதற்கும் எப்போதுமே தயங்காதீர்கள். இந்த ஆழமான அலசலை நாம இதோடு முடிச்சுக்கலாம். மீண்டும் சந்திப்போம்.